இந்த மனுஷங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காமனாவே இது வந்து எல்லா பீப்பிள்கிட்டயுமே இந்த தாட் வந்து இருக்கும். நம்மள பார்க்குற எல்லாருமே நமக்கு வந்து ரெஸ்பெக்ட் வந்து குடுக்குறோம். நம்மகிட்ட பேசுற எல்லாருமே நம்மகிட்ட ஒன்லி பாசிட்டிவிட்டியோட மட்டும் பேசணும். என்ன பேசினாலும், "நீ பண்றதெல்லாம் சூப்பர். நீங்க பண்றதெல்லாம் கிரேட்." அப்படின்னு சொல்லி ஒரு மாரி பாசிட்டிவாவே வந்து பேசணும்னு சொல்லி யோசிப்போம். ஆனா நம்ம வந்து ஆப்போசிட்ல உள்ளவங்க கிட்ட எப்படி பேசுறோன்றத யாருமே வந்து நெனச்சு பார்க்க மாட்டாங்க. டக்குனு நான் வந்து ஓப்பனா பேசுறேன்ற பேர்ல, அவங்க பண்ற ஒரு சின்ன விஷயம் பிடிக்கலனா கூட, "நீ இப்படி பண்றது நல்லா இல்ல, பிடிக்கல." அப்படின்னு சொல்லி மத்தவங்ககிட்ட வந்து இவங்க வந்து நெகட்டிவிட்டி நெறைய காட்டுவாங்க. கொஞ்சம் பொறாமை எல்லாமே வந்து இருக்கும். ஆனா நம்மகிட்ட எவ்வளோதான் குறைகள் இருந்தாலும், நம்மகிட்ட பேசுறவங்ககிட்ட இருந்து நம்ம ஒன்லி வந்து நிறைகள் மட்டும் தான் எதிர்பார்ப்போம். நான் என்னை வந்து பெருமையா பேசிட்டே இரு, விஷ் பண்ணிட்டே இரு, நான் பண்றதெல்லாம் சூப்பர் சூப்பர்ன்னு சொல்லிட்டே இரு அப்படின்றது தான் இந்த காமனா இந்த உலகத்துல எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம் வந்து அதுதான். நம்ம லைஃப்ல ஹேப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்மளும் ஒரு காரணமா வந்து இருக்கிறோம். நீங்க பேசுறவங்க கிட்ட, பழகுறவங்ககிட்ட எல்லாத்துட்டயுமே வந்து நீ ஓப்பனா பேசுறேன்ற பேர்ல அவங்கள ஹர்ட் பண்ணும்போது, அப்புறம் எப்படி உங்ககிட்ட பேசுறவங்க எல்லாருமே வந்து எப்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷா, பாசிட்டிவிட்டியோட பேசணுன்றத நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். நீங்க உட்காந்து யோசிச்சு பாருங்க. நமக்கே தெரியும். நம்ம வந்து ஈஸியா வந்து மத்தவங்கள ஹர்ட் பண்ணிருவோம். ஆனா மத்தவங்க சின்னதா ஒரு விஷயம் சொல்ட்டா கூட சத்தியமா நம்மளால தாங்கவே முடியாது. அத ஃபுல்லா அன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து யோசிச்சு, இவங்கள மறுபடியும் எப்படி நம்ம வார்த்தையால ஹர்ட் பண்ணலான்றத நம்ம நிறைய வந்து யோசிப்போம். அடுத்து பார்க்கும்போது கண்டிப்பா வந்து அவங்க நோஸ் கட் பண்ற மாரி பேசிறணும். இல்லன்னா அடுத்து அவங்கள பார்க்கவே கூடாது. இப்படிலாம் வந்து டிசைட் பண்ணுமே தவிர்த்து, அவங்க ஏன் நம்மள இப்படி சொன்னாங்கன்னு யோசிக்கவும் மாட்டோம். அதே மாரி தான் நம்மளும் மத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பேசும்போது நமக்கு எந்த பிரச்சனையுமே வந்து இருக்காது. எப்பவுமே நீங்க பாசிட்டிவிட்டியோட இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஆப்போசிட் உள்ளவங்க உங்ககிட்ட எப்பவுமே பாசிட்டிவிட்டியோட தான் வந்து பேசுவாங்க. நீங்க எப்பவுமே எல்லார்கிட்டயும் நல்ல விஷயங்களே சொல்றீங்க, நல்லதா ஷேர் பண்றீங்க அப்படின்னா, உங்ககிட்ட யாருமே வந்து வேணும்னே வந்து மூஞ்ச காட்ட மாட்டாங்க. "ஏய் அவங்களா ரொம்ப ஸ்வீட், ரொம்ப ஸ்வீட்டா பேசுவாங்க." அவங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டியே இருந்தாலும், நீங்க ரொம்ப ஸ்வீட் அப்படிங்கிறபோது உங்ககிட்ட ஸ்வீட்டா தான் வந்து பேசுவாங்க. ஆனா நம்ம யாருமே அந்த எஃபர்ட்லாம் போட மாட்டோம். "என்கிட்ட நீ பேசுறியா? இப்படிதான் பேசணும். என்கிட்ட வர்றியா? நீ இப்படிதான் பழகணுன்றது." நம்ம வந்து ஒரு மாரி ரூல்ஸ் வச்சுட்டு தான் வந்து எல்லார்கிட்டயும் பிஹேவ் பண்ணுவோம். அப்படிங்கிறப்ப ஆப்போசிட்ல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க, எப்பா இவன்ட்ட போனாலே இப்படிதான் எதிர்பார்ப்பான். ஆனா அவன் வந்து அப்படி இருக்க மாட்டான். நம்மகிட்ட மட்டும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு எதிர்பார்ப்பான். அது எதுக்கு வம்பு இவன்ட்ட பேசவே வேண்டாம்னு சொல்லிட்டு நம்மள அவாய்ட் பண்றவங்க தான் நெறைய பேர் வந்து இருப்பாங்க. இந்த மாரி கேட்டகரில நெறைய பேர் இருக்காங்க. நான் வந்து நெறையவே வந்து பார்த்துருக்கேன். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, சில உறவுகளுக்குலாம் வந்து ரெஸ்பெக்ட்டே குடுக்க மாட்டாங்க. வேல்யூவே வந்து குடுக்க மாட்டாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ரிலேஷன்ஷிப்ன்றது நீங்க எதுவா வேணா இருக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், இல்ல குழந்தைங்க கிட்ட இருக்கக்கூடியது, இல்ல அம்மா, அப்பா, சொந்த பந்தம், பக்கத்து வீட்ல, எதிர்த்த வீட்லன்னு எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பாவே இருந்தாலும், அவங்கள நீங்க வேல்யூ பண்ணும்போது, கண்டிப்பா அவங்க எங்க உங்கள பார்த்தாலும் வேல்யூ பண்ணுவாங்க. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எல்லாருக்குமே வேல்யூ பண்ணுவேன். எனக்கு வந்து அவங்கள பிடிக்கும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஈஸியாவே பேசிருவேன். ஈஸியா வந்து பழகிருவேன். ஏன்னா, அடுத்து நம்மள பார்க்கும்போது, அவங்க நம்மகிட்ட வாண்டட் ஒன் டைம் நம்ம பேசிட்டோம் அப்படின்னா, அடுத்து நம்ம அவங்கள பார்க்குறோமோ பார்க்கலையோ, நம்மள பார்த்தோனே அவங்க நம்மகிட்ட ஆசையா வந்து ஓடி வந்து பேசுறதுக்கு வந்து வருவாங்க. எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்புக்குமே வந்து நீங்க வேல்யூ குடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படி உங்கள நீங்களே திரும்பி பார்க்கும்போது, உங்க பின்னாடி வந்து அவ்வளோ பேர் இருப்பாங்க. உங்களுக்கு எந்த கஷ்டம்னாலும் சரி, நல்ல விஷயம்னாலும் சரி, உங்களுக்குன்னு ஆட்கள் வந்து நெறையா இருப்பாங்க. ஏன்னா, நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் வேல்யூ குடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது திருப்பி நம்மகிட்ட அப்படியே வந்து வரும். நம்ம நெறைய வந்து கேள்விப்பட்டிருப்போம். "நீ என்ன குடுக்குறியோ, அதுதான் உனக்கு வந்து கிடைக்கும். நீ என்ன எதிர்பார்க்குறியோ, அதுதான் வந்து உனக்கு கிடைக்கும். நீங்க ரெஸ்பெக்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் வந்து வரும். நீங்க ஒரு பாசமா இருக்கீங்க, ஒரு கேரிங், லவ், அன்பு இதெல்லாம் குடுக்குறீங்கன்னா, அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டா டபுள் மடங்கா வந்து கிடைக்கும்." ஆனா இதெல்லாம் நம்ம யாருமே யோசிக்கவே மாட்டோம். எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு ஒரு உறவுக்கான வேல்யூவ வந்து புரிஞ்சுக்கிறதே இல்ல. நீங்க வந்து ஹை லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட கொஞ்சம் கம்மியா இருக்காங்க அப்படின்னா, அவங்க கிட்ட வந்து மூஞ்சி காட்டுறது. இதே நீங்க ஹை லெவல்ல இருக்கும்போது, உங்களோட ஒருத்தவங்க ஹை லெவல்ல இருக்காங்க அப்படின்னா, அவங்ககிட்ட போய் கை கட்டி வந்து நிக்கிறது. அது எதுக்கு? கூடயே குறையும். அந்த உண்மையான அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு சூப்பரான வேல்யூ குடுக்க போம்போது, நீங்க எங்க போனாலும் ஒரே மாரி தான் வந்து இருப்பீங்க. முக்கியமா உங்களோட ஹை லெவல்ல உள்ளவங்கட்ட நீங்க கை கட்டி நிக்கிறத விட, உங்களுக்கு கீழ உள்ளவங்க உங்களுக்கு குடுக்குற ரெஸ்பெக்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதுல தான் நமக்கு ரொம்ப சந்தோஷமே வந்து இருக்கும். ஆனா அதே மாரி நீங்க அவங்களையும் வந்து மதிக்கணும். அவங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கும், அவங்க குடுக்கக்கூடிய அன்புக்கும், கேரிங்க்கும் நீங்க வேல்யூ குடுக்கணும். நான் வந்து பெருசா இருக்கேன், நீ கீழ தான் இருக்க. ஆனா நீ என்ன வந்து கை கட்டி தான் நிக்கணும்னு சொன்னீங்கன்னா, யாருமே வந்து நிக்க மாட்டாங்க. இப்பலாம் இந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட காசு இருக்கோ அது அவங்களுக்கு மட்டும் தான். உங்ககிட்ட காசு இருக்கனால எனக்கு யூஸ் ஆக போறது கிடையாது. நான் நல்ல வசதியா இருக்கேன், காசு இருக்குன்னா, அது உங்களுக்கு யூஸ் ஆக போறது கிடையாது. உங்ககிட்ட என்ன இருக்கோ அத வச்சு தான் நீங்க வாழப் போறீங்க. என்கிட்ட என்ன இருக்கோ அத வச்சு நான் வாழப் போறேன். என்ட்ட காசு இருந்தாலும் அள்ளி குடுக்குற மனப்பான்மையும் இந்த காலத்துல யாருக்கும் கிடையாது. அதே மாரி நம்மள போட்டு மதிக்கணும், நமக்கு ரெஸ்பெக்ட் குடுக்கணும் அப்படிலாம் யோசிக்கும்போது சத்தியமா யாரும் அப்படி பண்ணவே மாட்டாங்க. முன்னாடி காலத்த கம்பேர் பண்ணும்போது இப்பலாம் வந்து நீங்க என்ன குடுக்குறீங்களோ, அது உங்களுக்கு திருப்பி வந்து கிடைக்குது. ஸோ உங்கள சுத்தி உள்ள ஒவ்வொரு சொந்தங்களுக்கும், பாசத்துக்கும், அன்புக்கும் நீங்க வந்து ஒரு வேல்யூ குடுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு டபுள் மடங்கா திருப்பி வந்து கிடைக்கும்.
நம்ம லைஃப்பில் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஈஸியாக காசோ பணமோ ஒரு பதவியோ வச்சுலாம் வந்து போக முடியாது. அது வெளிப்பறவைக்கு வேணால் உங்களுக்கு கெத்தாக இருக்க மாதிரி வந்து இருக்கலாம். ஆனால் மற்றவங்க மனசில் போய் நீங்கள் உட்காரணும்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயம் வந்து பிடிக்கணும். இவங்கெல்லாம் இப்படி தான்ப்பா, இவங்க கேரக்டர் இப்படி தான்ப்பா சி அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து இருக்கக்கூடாது. இவங்ககிட்ட போனால் நமக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும், நல்லா கேர் பண்ணுவாங்க, நல்லா மதிப்பாங்க. இவங்ககிட்ட நம்ம என்ன ப்ராப்ளம் சொன்னால் கூட அது அவங்களோடயே வந்து இருக்கும். இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொறுமை இந்த மாதிரி உள்ள ஆட்கள் தான் கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேறி போயிருப்பாங்க. மற்றவங்கள பற்றி காசிப் பேசாமல், மற்றவங்களோட பிரச்சனையை வந்து தான் பிரச்சனையை எடுத்து சால்வ் பண்ணால் கூட பரவாயில்ல, அதை வந்து 2வது 3வது ஆள்கிட்ட சொல்லி அதை வந்து பரப்பி அவங்க கஷ்டப்படுத்தாமல், இந்த மாதிரி நல்ல குணங்கள் இருக்கிறவங்க தாங்க ஈஸியாக வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறி வந்து போக முடியும். அவங்க வந்து நிலச்சுமே வந்து இருப்பாங்க. இந்த ஒரு செகண்ட் மற்றவங்கள பற்றி பேசி அதனால சந்தோஷம் அடைகிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு வந்து தெரில. அது அந்த ஒரு செகண்ட் சந்தோஷம் தானே, அது நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கி அவங்கள பற்றி பேசுகிறோம் அப்படின்னு நாளைக்கு நம்மளை பற்றி கூட பேசுகிற அளவுக்கு வந்து வரும். அதனால் வந்து யாரும் யாரை பற்றி பேசி அவங்க லைஃப்பை கஷ்டப்படுத்தி இருக்கிற சின்ன பிரச்சனையை பெருசாக்கி இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் ஃபேமிலி உங்கள் விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி அவங்க ஃபேமிலி அவங்க விஷயத்தை வந்து பார்க்கட்டும். அவங்களுக்கு பிடிக்கலையா அப்படியே வந்து விட்டு விலகிருங்க. அதை விட்டு போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு மற்றவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு சந்தோஷப்படுறதுலாம் வந்து ரொம்ப கேவலமான வந்து விஷயம். நம்ம வந்து யோசிப்போம், என்னடா நம்ம வந்து எல்லார்ட்டையும் நல்லா பேசுகிறோம், ஆனால் நம்மளை யாரும் மதிக்கவே மாட்றாங்களேன்னு. எல்லார்ட்டும் நல்லா பேசுகிறீங்கன்றது வேறு, அதுக்காக மற்றவங்க விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிட்டுட்டு அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 3வது ஆள் தான் என்னதான் இருந்தாலும் ஒரு ஃபேமிலியில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நம்ம யார் போனாலும் அது வந்து அம்மா அப்பாவே போனாலும் அது வந்து 3வது ஒரு கேரக்டர் தான். ஸோ அதனால் அது அவங்கள பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கணும், என்ன நடக்குது ஏது நடக்குது அந்த க்யூரியாசிட்டியில் வந்து பண்ணுறதுலாம் வந்து நான் உங்களுக்கு வந்து ஓகேவா தெரியல, நம்ம வந்து சமாதானப்படுத்தி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் அது தப்பு தான். நீங்கள் சொல்கிற வார்த்தை நாளைக்கு அவங்க லைஃபே கூட அஃபெக்ட் பண்ணலாம். நீங்கள் சொல்கிற வார்த்தை சப்போஸ் சேர்த்து கூட வைக்கலாம், ஆனால் சப்போஸ் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அது லைஃப் லாங்காக வந்து உங்களால் தான் அப்படின்ற மாதிரி தான் பேச்சு வரும். ஆனால் எப்போவுமே வந்து இந்த 3வது பிரச்சனைக்கெலாம் வந்து போகாதீங்க. ஏன்னா எல்லாருடைய மனநிலைமை ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால் உங்கள் வேலை உங்கள் ஒர்க்கு உங்கள் ஃபேமிலி பார்த்துட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க. மற்றவங்க உங்ககிட்ட வாண்டடாக வந்து கேட்டால் மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கள். கேட்கலையா சந்தோஷம் சொல்லிட்டு தனியாக தள்ளி நின்று பார்த்துட்டு போயிருங்க. இப்படிலாம் இருந்தால் தாங்க நம்ம லைஃப்பை நம்ம வந்து ஓட்ட முடியும். நம்ம லைஃப்பில் முன்னேறி போகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணணும்.